அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு அற்புதமான நீதி கதை தான் பார்க்க போகிறோம். இந்த நீதி கதையுடைய பெயர் 3 நண்பர்கள். ஒரு ஊரில் 3 நண்பர்கள் இருக்காங்க. அதில் ஒரு நண்பனுக்கு ஏதோ குற்றச்சாட்டு போல், அதனால் அரண்மனைக்கு வர சொல்லி அழைப்பு வந்திருக்கு. நம்ம என்ன தப்புமே செய்யலையே, அப்புறம் எதுக்கு நம்ம அரண்மனைக்கு போகணும் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கான். என்னதான் இருந்தாலும் அரசன் அளித்த கட்டளை இல்லையா, போய் தான் ஆகணும். நான் மட்டும் தனியாக போகிறக்கு தயக்கமாக இருக்குது. அதனால் கூட யாராச்சும் வந்து தனக்காக வாதாடினா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு யோசிக்கிறான். யாரை அழைத்துட்டு போகலாம் அப்படின்ட்டு யோசிக்கும்போது தன்னுடைய 3 நண்பர்கள் அவனுக்கு ஞாபகம் வராங்க. அந்த 3 நண்பர்களில் யாரையாச்சும் ஒருத்தவங்களை கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு தன்னுடைய முதல் நண்பன் ஆன மிக நெருக்கமான நண்பன்கிட்ட போய் கேட்க, அந்த நண்பனும் என்னால் முடியாது, எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்ட்டு சொல்ல இவனுக்கு ரொம்ப வருத்தமாயிருது. என்னதான் இருந்தாலும் தன்னுடைய நெருக்கமான நண்பனை இப்படி சொல்லிட்டான், மீதி 2 நண்பர்கள் என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்ட்டு கவலைப்பட ஆரம்பிச்சிட்டான். இருந்தாலும் 2வது நண்பன்கிட்ட போய் கேட்குறான். என்னதான் இந்த 2வது நண்பன் முதல் நண்பன் மாதிரி ரொம்ப நெருக்கமாக இல்லைனாலும் இவங்க 2 பேரும் பேசிப்பாங்க. அதனால் 2வது நண்பன்கிட்ட கேட்க, அதுக்கு 2வது நண்பன் என்ன சொல்கிறான் தெரியுமா? 2வது நண்பன், நான் உன் கூட அரண்மனை வரைக்கும் வரேன், ஆனால் அரண்மனைக்குள்ளே வந்து உனக்காக வாதாட மாட்டேன் அப்படின்ட்டு சொல்லிடுறான். ஆனால் இவனுக்கு என்ன தேவை, அரண்மனைக்குள்ளே வந்து தனக்காக வாதாடணும். அதனால் இவன் ஒத்து வர மாட்டான் அப்படின்ட்டு சொல்லிட்டு 3வது நண்பன்கிட்ட போய் கேட்குறான். 3வது நண்பன் தனக்காக அரண்மனைக்குள்ளே வந்து தனக்காக வாதாடி கடைசியில் விடுதலையும் வாங்கி கொடுத்துட்றான். இது சொல்லப்போனால் ஒரு யுத்த கதை. இந்த யுத்த கதையில் ஒரு மனிதனுக்கு 3 நண்பர்கள் இருப்பாங்க. அதில் முதல் நண்பன் பணம், 2வது நண்பன் சொந்த பந்தங்கள், 3வது நண்பன் நம்ம செய்கிற நல்ல செயல்கள். இதில் முதல் நண்பனான பணம் எப்பயுமே நம்ம கூட வராது. 2வது நண்பனான சொந்தம் இருக்கு இல்லையா, இது நம்ம சாகிற வரைக்கும் நம்ம கூட இருக்கும். ஆனால் நம்ம செத்து போயிட்டோம்னா நம்ம கூட இருக்காது. ஆனால் இந்த 3வது நண்பன் ஆன நற்செயல்கள் எப்பயுமே நம்ம கூட இருக்கும். நம்ம இறந்து போனாலும் நமக்காக வந்து நம்மளை சொர்க்கத்துக்கு கூட்டிகிட்டு போகிறது இந்த நற்செயல்கள் தான். மேலும் மேலும் இது போன்ற நீதி கதைகளை கேட்க தொடர்ந்து இணைந்திருங்கள்.